உனக்காக, ஓகே. புன்னகை தேசம், அப்புறம் பத்ரி பத்ரி. இந்த மாரி படங்கள்லாம் பார்க்குறப்ப, நினைத்தேன் வந்தாய் ஆஹா. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கனெக்ட் ஆகுது. மார்க் வாங்குறத பத்தி ஒரு டயலாக் ஆமா, ஆமா. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது 100க்கு 100 வாங்குவேன்ற மாரிலாம் அந்த மாரிலாம் வீட்லயும் பேசுவாரு. எஸ்பி சரண் சாரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜா அவர்கள், வெங்கட் பிரபு, இந்த ஜெனரேஷன் எப்படி மேம்? இது கூட இப்ப நான்லாம் வந்து ஏதாவது நிகழ்ச்சியில பார்க்கும்போது பேசுறது. ஓகே, ஓகே. இன்னொன்னு இருந்தது, யுவன் சாரோட பாடல் நீங்க எதுவும் பாடினதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு இந்த என் வாய்ஸ் இந்த பாட்டு கரெக்ட்னு சொல்லி அவங்க பாடல்கள் கொடுக்கும்போது ஸோ மலேசியா வாசுதேவன் சார், எஸ்பிபி சார், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பழைய ஷோஸ் அதை தனியா கேட்க நினைச்சிட்டு இருக்கேன். அது அவங்க பாடும் போதே கூட அந்த ஓகே இங்க ஸ்டேஜ்ல பாடிடுவோன்ற மாதிரி இருக்காது. அந்த பாட்டே வந்து இன்டராக்ட் பண்ற மாதிரி தான் பாடுவாங்களே. ஆமா. இப்போ அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பெல்லாம் பாலு சார் வந்து இங்க இல்லைனாலும் அந்த மைண்ட் எல்லாம் அங்க அவங்களுக்கு அங்கதான் இருக்கும். அந்த மாதிரி. ஓகே மேம், இந்த கொஸ்டின் வந்து அகைன் ஒரு கியூரியாசிட்டி சொல்றதுனா சொல்லலாம். ஏன்னா ஒரு நினைச்சிட்டு இருந்தேன், இது வந்து இது அடுத்த ஜெனரேஷனில் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. இப்போ வாசுதேவன் சாரா இருக்கட்டும், இளையராஜா சாரா இருக்கட்டும், எஸ்பிபி சாரா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் சொன்னீங்க ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட எல்லாரும் பழகுவாங்க அப்படின்னு. அண்ட் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எஸ்பி சரண் சாரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜா அவர்கள், வெங்கட் பிரபு, இந்த ஜென்ரேஷன் எப்படி மேம் இருக்கு? இந்த ஜென்ரேஷன் இது கூட இப்போ நான்லாம் வந்து ஏதாவது நிகழ்ச்சியில பார்க்கும்போது பேசுறது. ஓகே, ஓகே. மற்றபடி தொடர்ந்து கம்யூனிகேஷன் பண்றது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, ஓகே. எங்கேயாவது பார்த்தோம்னா எப்படி இருக்கீங்க, ஹாய் ஹலோ அப்படின்னு பேசிக்கிறது தான். ஓகே. அவ்வளவுதானே தவிர ரெகுலர் மீட்டப்லாம் கிடையாது, கான்டாக்ட்லாம் இல்லை. இன்னொன்று இருந்தது, யுவன் சாரோட பாடல் நீங்கள் எதுவும் பாடினதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கான ஆன்சரும் இதுதான் இல்லையா? யுவன் சாரோட சாங் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு இந்த என் வாய்ஸ் இந்த பாட்டு கரெக்ட்னு சொல்லி அவங்க பாடல்கள் கொடுக்கும்போது ஐ எம் ரெடி டு சிங். யாரா இருந்தாலும் ரெடி டு சிங். we are waiting for that. ஓகே. இன்னொரு சாங் வந்து ஜிவி பிரகாஷ் அவரோடையும் ஒரு டிராவல் இருந்திருக்கு. அதுல வந்து ஐயோ அந்த சாங் ஆடுகளம்ல அந்த பாட்டு பாடும்போது எல்லாரும் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அப்ப வந்து ஒரே சிங்கர் பாடி அந்த ஒரே வாய்ஸ் நம்ம கேட்டு பழக்கம். அப்ப இந்த ஹெட்ஃபோன்ல ஒரே சாங். ஆனா அதுல வந்து ஒரு 2 விதமான வாய்ஸ் ஒன்று புதுசா ஒன்று ட்ரை பண்ணி அது 2 வாய்ஸா கேட்குற மாதிரி ஒன்று பண்ணிருந்தாரு. அது உங்க வாய்ஸும் எது நீங்க ஃபீமேல் போர்ஷன்? ஃபீமேல். ஆமா, அது என்னன்னா பேஸ் ஒன்னு ஹை ஒன்னு இருக்கும். அது ரெண்டுமே பாடி. ரெண்டுமே நான். ஓகே. அந்த ஐடியா பத்தி அவர் ஷேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா சிங்கருக்குலாம் அது ரொம்ப அவங்களுக்கும் புதுசா இருந்திருக்கும், உங்களுக்கும் ஜாலியா இருந்திருக்கும். இல்ல நார்மலா வந்து என்னன்னா லைக் டபுள் ட்ராக் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஒரு பிட்ச்ல பாடுறோம்னா அதே இன்னொரு முறை பாடுறது. இப்ப மேல பாடுறோம்னா அதே. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல. கீழே ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு பேஸ்ல ஒன்று கேட்கும், ஹைல ஒன்று கேட்கும். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டிங் கேட்கறதுக்கு ஒரு மக்கள் கேட்க புதுசா இருக்கே அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம் தான். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை பண்ணியிருக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம டபுள் ட்ராக் பண்ணுவோம். ரெண்டுமே ஹையாவே இருக்கிறத விட ஒன்னு லோ ஒன்னு ஹை இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமேன்றது தான் மேபி அவங்க யோசிச்சு. ரொம்ப புதுசா இருந்தது அந்த டைம்ல. ஐடியாவும் நல்லா இருக்கு. அதனால தான். ஆமா. மலேசியா வாசுதேவன் சார் பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டிருக்கோம். ஐ எம் a huge fan of his voice and acting too. ரொம்ப இயல்பா இருப்பாரு. புன்னகை தேசம் படத்துலலாம் அவர் சொன்னா அப்படிதான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு அவரு. அதே பூவை உனக்காக அப்படியே தான் இருப்பாரு. அது மாதிரி அந்த கேரக்டர்ல ரியலா இருக்க மாதிரி இருக்கும். பட் பர்சனல் விஷயங்கள் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அது எவ்வளவு சேட்டை பிடிச்ச ஆளு அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். லைட் இந்த மாதிரி குட்டி குட்டி குசும்பலா பண்ணுவாரு அவரு. அதை ஓகே யாராவது சொல்லி கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க இன்ஸ்டாகிராம் தேடிட்டு இருக்கப்ப நீங்களே போட்டிருந்தீங்க ஒரு கைதியின் டைரி படத்துல அந்த கேரக்டராவே நீங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த கேரக்டர் அது ப்ளீஸ் சொல்லுங்க. அது நிறைய அந்த டைம்ல வந்து அப்பா வில்லன் தானே அந்த கேரக்டர்ஸ்லாம். அதுல வந்து அவரு அந்த மேக்கப்போடே வந்துருவாரு வீட்டுக்கு. சரி வீட்டுக்கு போய் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலான்னு. நான் வந்து அப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால அவர் எப்பயுமே அவர் செல்லம். நான் அப்பாவோட பயங்கரமான ஒரு செல்லம். ஸோ அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறது, எப்பவும் அவரோட அப்படி ஒட்டிட்டு உட்காந்துருக்கிறது தான் என்னோட இது. ஆனா நான் அவர் இந்த மாதிரி மேக்கப்போட வரும்போது ஜெனரல் மேக்கப்னா பரவாயில்ல, அந்த மீசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க மென்ஷன் பண்ண படத்துல வந்து ரொம்ப அந்த படத்துல இருக்குமா அப்படியே வந்தாரு. நான் சரி இங்கே வந்து இப்படி உட்காருன்னா நான் போவே இல்லை அவர் பக்கத்துலேயே. நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு. ஏன்னா என்ன இவர் நம்ம அப்பா மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மேக்கப்லாம். ஏன்னா நமக்கு அப்போ தெரியாது, ரொம்ப குழந்தை. இப்போ யோசிக்கிறப்ப எனக்கு சிரிப்பா இருக்கும், என்ன நம்ம இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ வந்து நமக்கு தெரில. அப்புறம் நான் சொல்லுவேன் நீங்கள் அதெல்லாம் எடுங்க, அப்போ தான் நான் வருவேன் பக்கத்துலன்னா. அது இம்மீடியட்டாக உடனே தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு ரிமூவ் பண்ணுவார். பாரு நான் தான் அது,
அது வேற யாரும் கிடையாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல போய் நான் உட்காந்துப்பேனே. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி என்னன்னா அந்த வில்லனா நடிக்கும் போது அவர் திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதுவும் முக்கியமா அந்த ஜல்லிக்கட்டு படம்னு நினைக்கிறேன். அதுல வந்து அந்த ஹார்ஸ் ரேஸ் நடக்கும், அங்க ஓடுவாரு சத்யராஜ் சார் வந்து துரத்துவாரு, அப்புறம் மேல இருந்து விழுந்துருவாரு. இதெல்லாம் எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க நடிக்கிறீங்க, நீங்க உங்களை போட்டு அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னா அழுவேணாம் பயங்கரமா, நீங்க இந்த மாதிரிலாம் இனிமே நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அது சும்மா ஆக்டிங் தானம்மா அப்படின்னு சொல்லுவாரு. அது ஆக்டிங் பாரு, நான் இப்ப உட்கார்ந்துருக்கேன்ல அப்படின்னு. இல்ல அது மாதிரிலாம் நீங்க நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நானு. பட் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பூவே உனக்காக, புன்னகை தேசம், அப்புறம் பத்ரி, இந்த மாதிரி படங்கள்லாம் பாக்குறப்ப, நினைத்தேன் வந்தாய், இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கனெக்ட் ஆகுது. லைக் வீட்டுல இருக்கிற அப்பா தான் அங்க ஒரு அந்த ஹீரோயினுக்கு அப்பாவா நடிக்கும் போது அதே மாதிரி தான் இருக்கும். அவர் அங்க பாக்குறப்ப அந்த என்ன ஒரு கேரிங்கா அந்த ஒரு கேரக்டரோட இருப்பாரு அப்பாவா. வீட்டுல பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருப்பாரு. ஸ்டார்டிங்ல ஒரு வில்லனிசம் ஒரு கட்டம் வரும். எந்த படத்துல லட்டுல விஷத்தை கலப்பாருல பூவே உனக்கு. ஆனா அது ஒண்ணு பண்ணுவாரு. ஆனா அந்த மார்க் வாங்குறத பத்தி ஒரு டயலாக், நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது 100க்கு 100 வாங்குவேன்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வீட்லயும் பேசுவாரு. அந்த மாதிரிலாம் வீட்லயும் பேசுவாரு. ரொம்ப ரொம்ப கலகலன்னு இருப்பாரு. லைக் அவருக்கு எப்பவுமே என்ன, யாரும் போய் சோகமாலாம் உட்காரக்கூடாது. அவருக்கு எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். எதையாவது ஒண்ணு நினைச்சுட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சோகமா எல்லாம் இருக்காதீங்க, அப்படி இருக்கணும். ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். லைக் படம்லாம் பார்க்கணும்னா ஒன்றா உட்காந்து படம் பார்க்கணும். அந்த மாதிரி நான் அதை தான் சொன்னேனே. அப்பா வந்து எப்படின்னா, அவர்கிட்ட இருந்து தான் வந்துதான் எனக்கு என்னன்னு தெரியல, ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷனையும் பேலன்ஸ்டாக வச்சுருந்தார். அவரும் அப்படிதான் அப்பா. ஏன்னா ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பாவுக்கு. என்னதான் பிஸியாக இருந்தாலும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல மிஸ் பண்ணதே கிடையாது. எங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை நாங்கள் அப்ராட் ட்ராவல் பண்ணுறதோ என்னவா இருந்தாலும் எங்களுக்கான டைம் எங்களுக்கு. அது ஒருவேளை இந்த வாரம் முடியலனாலும் நெக்ஸ்ட் வீக் அப்படியாவது இருந்தாரே தவிர டோட்டலாக ஃபேமிலிக்கு டைமே கொடுக்காம அப்புறம் வேலைன்னு இருந்ததே கிடையாது அப்பா. இப்போ அடுத்தது யுகேந்திரன் சார் வந்துருக்காரு. அவர் வந்து சிங்கராக இருந்தார். டப்புன்னு ஒரு ஆக்டர் பர்ஃபார்மன்ஸில் கண்டினியூஸாக விஜய் சாரோட ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சது, லாஸ்ட்டு கோட்டில் வரைக்கும் பண்ணியிருக்காரு. உங்களை யாராவது அப்புறம் எந்த டேரக்டர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க மேம் ஆக்டிங்க்கு? யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? தெரியல. பிகினிங்ல நான் நினைக்கிறேன் அப்பா கிட்ட யாரோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன் ஸ்கூல் படிக்கிற டைம்ல. பட் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது ஆக்டிங்ல, சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு ஒன்லி சிங்கிங் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். எனக்கு எப்படின்னா, அது நான் சூஸ் பண்ணிட்டேன், அதை ஒழுங்காக பண்ணணும். 4-5 விஷயங்கள் சூஸ் பண்ணிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம போய் ப்ராப்பராக கவனம் செலுத்த முடியாமல், இப்போ இப்படி போயிட்டேன்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இது ஒழுங்காக பண்ண முடியாமல் போயிடும். அப்படி எனக்கு வேண்டாம். ஓகே, என்னுடைய அபிப்பிராயம். நான் எனக்கு எப்பயுமே சிங்கிங் தான். சிங்கிங்கே கூட நான் வந்து லேட்டர் தான் நான் டிசைட் பண்ணேன். ஓகே, அப்போ எனக்கு சிங்கிங் கூட ஐடியா கிடையாது. நான் இதில் வருவேன்ற ஐடியாவும் எனக்கு இல்லை. எனக்கு படித்து முடிச்சிடணும், அதை எதாவது பண்ணிடணும், அப்படி தான் என் மைண்டில் இருந்தது. திடீர்னு வந்த ஒரு யோசனை தான், இதையே ப்ரொஃபஷனாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் சிங்கிங். ஓகே, ஸோ அதுவும் என்னோட பிளான் கிடையாது சிங்கிங் வர்றது, அது அமைஞ்சது எனக்கு. ஓகே, இப்போ இத்தனை வருஷமா ஒரு அப்பா மலேசியா கிரியேட் பண்ண லெகசி அது ஃபேமிலியில் கண்டினியூ ஆகுது. எல்லாரும் நம்ம மேலே காட்டுற ரெஸ்பெக்ட், நம்ம டேலண்ட்டை மதிச்சும் நமக்கு வர ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. லாஸ்ட் டைம் கோட் ஸ்பாட்ல கூட நீங்கள் சார் விஜய் சார் மீட் பண்ண போயிருந்த டைம், அந்த மூமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ண முடியும்? ஏன்னா அது ஃபோட்டோவை பார்க்க நல்லா இருந்தது. உங்கள் சன் விஜய் என்னோட சன்னும் ஆக்சுவலாக நான் வந்து விஜய் சாரோட ஃபேன். ஓகே, ஸோ அதனால சரி மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது. அது ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பிஸி ஆகிடுவார். ஸோ அதுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியுமா என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னும் போது ஓகே சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அது அமைஞ்சது கரெக்டாக. இப்போ ஹாப்பி. ஓகே, விஜய் சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஓகே மேம், இன்னொரு மூமெண்ட் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னதான் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லு, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இண்டஸ்ட்ரியும் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தெரிஞ்சு இருந்ததுன்னா ஐ திங்க் வாசுதேவன் சார் இருந்தது, எஸ்பிபி சார். இந்த 2 பேருக்கு உண்டான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் எனக்கு ரீசெண்டாக மேம் ஒரு சொன்னேன் இல்லையா, ஒரு 2 months முன்னாடி எனக்கு தெரிஞ்சது நீங்கள் பாடின பாட்டு முடிஞ்சு. அப்போ வந்து எனக்கு சொன்னாங்க, அப்போ ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, நீங்கள் அந்த 2 பேர் மனுஷங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நீ பார்க்க முடியாது. எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு வெல் பர்சன் நோன் பர்சன் சொன்னார், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நீ பண்ணவே முடியாது, நீ முடிஞ்சா அவங்க இன்டர்வியூ பண்ணேன்னா அதை கேட்டுப்பாரு அப்படின்னா. ஐ திங்க் அதனால தான்
மேபி அதை நான் சொன்னேன் ஆரம்பத்தில் அந்த ஐ வாண்ட் டு லிவ் தட் மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ மலேசியா வாசுதேவன் சார், எஸ்பிபி சார், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவங்க பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியா பேசிப்பாங்க 2 பேருமே. லைக் அவங்க பாடும்போதே நீங்க பார்த்திருப்பீங்களா? நிறைய ஷோஸ் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பழைய ஷோஸ் அதை தனியா கேட்க நினைச்சிட்டு இருக்கேன். அது அவங்க பாடும்போதே கூட அந்த ஏதோ அந்த பாட்டை நம்ம ஒரிஜினலா பாடணும், ஓகே இங்க ஸ்டேஜ்ல பாடிடுவோன்ற மாதிரி இருக்காது. அந்த பாட்டே வந்து இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் பாடுவாங்களே. அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன்ல பேசிக்கிறதோ அது. பட் இவங்களுடைய நட்பு எப்படின்னா அடிக்கடி சந்திக்கிறது, அப்புறம் டெய்லி ஃபோனில் பேசிக்கிறது, வெளியே போகிறது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அந்த மரியாதை கலந்த ஒரு நட்பு. ஒருத்தருடைய ப்ரொஃபஷன் மேலே அவங்க வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, இப்போ பாலு அங்கிள் வந்து இத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறாரு, அவர் எத்தனையோ சாதனைகள் படுத்திருக்காரு. அது மேலே உள்ள ஒரு மரியாதை கலந்த ஒரு நட்பு. அது 2 பேருக்குமே உண்டு. ஸோ 2 பேரும் அவங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்க எந்த பொசிஷன்ஸில் இருக்காங்களோ அதுக்கான ஒரு மரியாதையும் அது கலந்து ஒரு நட்பு தான் அவங்களுக்குள்ளே தவிர ரெகுலர் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிற மாதிரி வெளியே போகிறது, ஒன்றா ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது, அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா 2 பேருமே பிஸியாக இருந்த டைம். ஆனாலும் அந்த ஒரு டைம் அது. ஆமாம் 2 பேரும் ஆனாலும் அந்த கடைசி வரையும் அது இருந்தது. இப்போ அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பெல்லாம் பாலு சார் வந்து வந்து பார்ப்பார். அவர் ஃபோன் பண்ணி கேட்பார் எப்படி இருக்குது எப்படி. இங்கே இல்லைனாலும் அந்த மைண்டெல்லாம் அவங்களுக்கு அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்கும். ஓகே மேம். இப்போ என்ன கூப்பிட்டுப்பாங்க மேம்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா நேம் சொல்லி கூப்பிட்டுப்பாங்களா? அவங்க என்னன்னு சொல்லி கூப்பிட்டுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்? இல்லை இவங்க வந்து எப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாசு, இவர் பாலு அப்படி தான் பேசிக்கிறது.